right 2012 பாருங்க சொன்னா 2000 plus MCQ ல 404வது கேள்வி என்ன சொல்ற லேசர் ஒளிபெட்டி செய்யப்பட்ட பின்வரும் கூட்டுகளை கருதுங்க சோ லேசர் முதல்ல சொல்ற ஒரு லேசர் கற்றையில் உள்ள குறித்த மீறனை உடைய ஒரு போட்டோனின் சக்தி ஒரு சாதாரண ஒளிக்கற்றையில் உள்ள அதே மீறனுடைய ஒரு போட்டோனின் சக்தியிலும் உயர்ந்தது இப்ப போட்டோன் சக்தியை பற்றி கேட்கிறேன் சோ போட்டோன் சக்தி நாங்கள் இது யூனிட் லெவல் தான் படிப்போம் சோ ஒரு போட்டோன் சக்தி வந்து HF சோ ஒரு போட்டோன் சக்தி is equal HF அப்ப அது மீறல் அங்க இருக்கு அது லேசர் போட்டோனா நார்மல் ஒளி போட்டோனா அப்படின்றத பத்தி பேசல எல்லாத்துக்குமே is equal HF தான் அப்ப முதலாவது கூற்று பிழை A கூற்று பிழை ரைட் B கூற்று பாருங்க என்ன சொல்றார் ஒரு லேசர் கற்றையை ஒரு கண்ணாடி எரியத்தினால் முறிவடைய செய்ய முடியாது அது மொழிதானே சோ அந்த ஒளி அதுக்குள்ள போய் என்ன செய்ய அங்க என்ன ஒரு நிற ஒளி லேசர் கற்றையில வர்றது ஒரு நிறம் எல்லாமே ஒரு நிறமா தான் இருக்கு வேற வேற நிறம் இருக்குதுன்னா ஒரு குறித்த நிறம் வரைக்குள்ள அது முறிவடைஞ்சு போகும் சிக்கல் இல்லை இவர் முறிவடைய செய்ய முடியாதுன்னு சொல்ற சி கூற்று இப்ப ஏபிசி எல்லாம் பிளேன்ல தானே அப்படின்னா சி சரியா இருக்கும் சரி பாருங்க லேசர் கற்றையில் உள்ள எல்லா போட்டோன்களும் ஒரே சக்தியையும் ஒரே அவத்தையையும் ஒரே திசையையும் கொண்டிருக்கலாம் அப்படிதான் சோ எல்லாம் ஒரே திசையில போறபடியா தான் லேசர் கற்றையின் செறிவு கூட சாதாரண ஒளியை விட லேசர் கற்றையின் செறிவு கூட எல்லாம் ஒரே திசையில போகுது ஒரே அவத்தையில இருக்குது அதனாலதான் செறிவு கூட அப்ப அங்க சி கூற்று சரி ஓகே இது ஞாபகத்துல இருக்கணும் இந்த லேசர் கற்றையை பற்றி ஒவ்வொரு கூட்டுகளையும் வச்சுக்கொண்டு நீங்கள் ஆன்சரை வச்சுக்கொண்டு ஞாபகப்படுத்திக் கொள்வீங்க லேசர் கற்றைக்கூடிய விஷயங்கள் ஓகே ஸ்பெஷலா நீங்க அதெல்லாம் நோட் எடுத்து வச்சுக்கொள்வீங்க திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டியது அவங்க சி ஒன்று அடுத்தது பாருங்க 405 என்ன சொல்ற ஒரு இசைக்கவரை இரைச்சல் ஒரு இரைச்சலான வேலையிடத்தில் இரைச்சல் மட்டம் ஒளிச்சரிவு மட்டத்தில் 90 டெசிபல் ஆகும் இது அசௌகரியம் குறைவான ஒரு 70 டெசிபல் மட்டத்துக்கு குறைக்கப்பட்டது அசௌகரியமா இருக்கிறது 90 டெசிபல் அதை விட குறைஞ்ச ஒரு மட்டத்துக்கு கொண்டு போற 70 டெசிபல் இப்ப என்ன கேட்கிறார் இரைச்சலின் புதிய சரிவின் கீழ் பழைய சரிவு இப்ப என்ன தெரியும் β2 மைனஸ் β1 திருப்பி இதேதான் பயன்படுத்துறாங்க 10 லோக்கடி 10 I2 விங்கிள் I1 சோ இங்க நான் இது β1 மைனஸ் β2 போடுறேன் அப்ப இது I1 I2 வருது அப்ப 1 என்றது முதலாவது 2 என்பது இரண்டாவது இப்ப 90 சை 70 அப்ப 20 டெசிபல் 10 லோக்கடி 10 I1 விங்கிள் I2 அப்ப இங்க 0 கேன்சல் ஆகும் இப்ப லோக்க மடக்கைய சுட்டியாக்கணும் அப்ப என்ன நீங்கள் இந்த 10 போய் இத தலையில தூக்கும் சோ 10 இன் 2 சமன் I1 விங்கிள் I2 அப்ப அது 100 சோ இத கேட்டது இரண்டாவது புது சிங்கிள் படத்தை தான் கேட்டது அப்ப I2 விங்கிள் I1 தான் கேள்வி அப்ப இத தலையிலாக்கி 1 க்கு 100 எவ்வளவு 0.01 அப்ப இது விட நான்காவது விட ஓகே ரைட் 406 என்னவா ஒரு நிற ஒளிக்கதிர்
ஒரு கண்ணாடி அரியத்தின் மீது பட்டு அரியத்தினூடாக செல்லும் போது இழிவு விலகலுக்கு உட்படுகின்றது. வெளிப்படு கதிர் பெரும்பாலும் செல்லத்தக்க புள்ளி. இது நீங்கள் பேப்பர் தான் செய்யணும். இப்ப எனக்கு செய்ய முடியாது. என்னென்று ஒரு கதிர் வருகிறது, இழிவு விலகலுக்கு உட்படுதாமா? சோ இழிவு விலகலுக்கு உட்படுதுன்னு சொன்னா இங்க உங்களுக்கு கண்டிஷன் தெரியும். எப்படி இங்க போய் இந்த வெளிப்படு கோணம், இந்த படுகோணம், இந்த வெளிப்படு கோணமும் சமனா வரணும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? எக்ஸாம் பேப்பர்லயே இப்ப டியூட்டோரியல் அடிக்க சில வேளை மாறிடும். நீங்க என்ன செய்யணும்? இந்த படுகோணத்துக்கு சமனா இந்த வெளிப்படு கோணம் இருக்கத்தக்கதா கீரணும். அதுக்கு நீங்க செவ்வனை கறி கொள்வீங்க. சரியான ஊழலை வச்சு செல்வத்தை கறி கொள்வீங்க. அப்ப இந்த கோணத்துக்கு சமனா இந்த கோணம் வரத்தக்கதா எந்த புள்ளிக்குள்ளால போகுதோ அதை செலக்ட் பண்ணி கொள்வீங்க. சரியா கீர்னாக்கள் எக்ஸாம் பேப்பர்ல கீர்னாக்கள் ஆன்சர் சொல்லுங்க. எது வரும் போல இருக்குது. என்னுடைய பேப்பர்ல கீரையிலாது. ஏன் அது கொஞ்சம் அந்த போட்டோ எடுக்கக்குள்ள மாறி இருக்குது. சேம் எது விட கன்செப்ட் உங்களுக்கு விளங்குதான் செய்யற. இப்படி வந்து இப்படி வரணும். இதுக்கு சமனான இந்த கோணத்தை கீறி போட்டு விடைய போட்டுக் கொள்வீங்க. ரைட், ஆன்சர் சொல்லுங்க வேற. மெசேஜ் போடு செய்தவான். சொல்லல. ரைட். சோ நீங்க கீறி பார்த்து ஆன்சர் பார்த்து கொள்வீங்க. எனக்கு சொல்ல முடியாதுன்னா நான் கீறி பார்த்து தான் சொல்லலாம். எனக்கு எங்கேயோ பேப்பர்ல பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆனா சரியா ஞாபகம் இல்லை. சியோன்னு ஞாபகம் இல்லை, அவரை பார்த்து கொள்ளுங்க. ரைட். சோ எனக்கு கன்செப்ட் மட்டும்தான் சொல்லல. ரைட். சிலர் டிஆமா ரைட் எது வருதோ அதை போட்டு கொள்ளலாம். ரைட். சோ மெத்தட் சொல்லிருக்கு தானே? ஓகே ரைட். கிளம்ப டின்னு சொல்றீங்க. ஓகே, எது உங்களுக்கு வருதோ அந்த கோணத்தை போட்டு. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 407. என்னண்டு உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு லேசான வில்லுடன் இணைக்கப்பட்டுள்ளது எளிய இசையக்கத்தை ஆற்றுகின்றதுமான திணிவு எம்மை உடைய ஒரு துணிக்கை பற்றிய பின்வரும் கூட்டுகளை கருதுக. எளிமை செய்கிறது நிகழ்த்தலாமா? ஒரு ஸ்பிரிங், அதில் ஒரு துணிவை கட்டியிருக்கு. நிலைக்குத்து எளிமை செய்கிறதாக்குன்னு சொல்லியிருக்காரு. நிலைக்குத்து அலைவுகளை நிகழ்த்துது. ஓகே, இப்ப என்ன சொல்றார்? துணிக்கையின் ஆர்முடுகள் எப்போதும் இயக்கத்தின் மையத்தை நோக்கி இருக்கும். என்னலாம்? துணிக்கையின் ஆர்முடுகள் எப்போதும் மையத்தை நோக்கி இருக்கும். இயக்கத்தின் மையத்தை நோக்கி இருக்கும். சரி, ஏன் ஒரு எளிமை சேகத்தை நிகழ்த்துற விசை எப்பவும் மையத்தை நோக்கி இருந்தால் தான் அவர் அடைவார். அப்ப அது சரியான கூட்டு. எளிமை சேர்க்க முக்கியமானது. அதை பார்த்து கொள்வீங்கள். பி, துணிக்கை மீது உள்ள எளிமை, துணிக்கை மீது உள்ள விசை மையத்தில் இருந்துள்ள இடப்பெயர்ச்சிக்கு விகித சமன். அது தமிழ் மாறி எழுதியிருக்கார். மையத்தில் இருந்துள்ள இடப்பெயர்ச்சிக்கு விகித சமன். சரி, ஆர்முடுகள் இடப்பெயர்ச்சிக்கு விகித சமன் என்றா விசையும் இடப்பெயர்ச்சிக்கு விகித சமன். சரி, சி கூட்டு. அலைவு காலம் துணிக்கையின் திணிவை சார்ந்தது. அலைவு காலம் திணிவை சார்ந்தது என்ன சொல்லுவீங்கள்? சரி, இப்ப பி கூட்டியவர்கள் பாருங்கடா. துணிக்கை மீது உள்ள விசை மையத்திலிருந்து இடப்பெயர்ச்சி இடப்பண்றதுக்கு பிறகு வர்க்கத்துக்கு விகித சமன் இருக்குது.
சோ வர்க்கத்துக்கு விகிதம் ரெண்டா பிள்ளை. சோ இதுல இடப்பெயர்ச்சிக்கு நேர்விகிதம் ரெண்டா சரி, வர்க்கத்துக்கு நேர்விகிதம் ரெண்டா பிள்ளை. அதுல சோ வர்க்கத்துக்கு சொல்லி கிடக்குது, ஆனா மிச்சத்தை காணல. அப்ப வர்க்கத்துக்காக தான் இருக்கு. இடப்பெயர்ச்சியில வர்க்கத்துக்கு நேர்விகிதம் ரெண்டா பிள்ளை. இடப்பெயர்ச்சிக்கு தான். அப்ப ஏயும் சியும் நான்காவது. ரைட் 408. ரைட் அடுத்தது நீங்க எல்லாம் இப்படியே சொல்லணும். உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு மெல்லிய ஒருக்கும் வில்லையை நோக்கி இயங்குகின்ற இரு கதிர்களை கருதுக. வில்லையினூடு சென்ற பின்னர் இரு கதிர்களும் பெரும்பாலும் சந்திக்கத்தக்க புள்ளி. அந்த ரெண்டு கதிரும் எங்க சந்திக்கும்? புதுங்களுக்கு நான் பேசிக்ல படிப்பிச்சிருப்பேன். ஒரு கதிரின் பாதையை கண்டுபிடிக்கிறது. அப்படி வில்லையில ஒரு கதிரின் பாதையை கண்டுபிடிக்கிறது. இப்படி ஒரு கதிர் போனா புதுவின் சரியான பாதையை கண்டுபிடிக்கிறது என்ன செய்யணும்னா, எனக்கு ஒன்று தெரியும், சமாந்தர கதிர்கள் என்ன செய்யும்? குவிய தளத்தில் இருக்கிற ஒரு புள்ளியில குவியும். அப்ப இது இந்த குவியம் இங்கே இருந்தா இதுதான் குவிய தளம். அந்த குவிய தளத்தில் இருக்கிற ஒரு புள்ளியில குவியம். அப்ப என்ன, இதுக்கு சமாந்தரமா ஒரு கதிரை கிடைக்கும். அப்ப இதுக்கு சமாந்தரமா ஒளியியல் மையத்துக்குள்ளால இருந்தா அது இந்த புள்ளிக்குள்ளால போகுது. அப்ப இந்த கதிர் என்ன செய்யணும்? அந்த புள்ளிக்குள்ளால போகும். அப்ப இதுதான் கேள்வி. இதுக்கு சமாந்தரமா ஒளியியல் மையத்துக்குள்ளால அது குவிய தளத்தில் எதுக்குள்ளால போகுதோ அந்த புள்ளிக்குள்ளால இந்த கதிரும் போகணும். இப்ப இன்னொரு கதிர் இப்படி இருக்குதுன்னு சொன்னா இதுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு சமாந்தரமா ஒளியியல் மையத்துக்குள்ளால தெரிவிக்கணும். அது இந்த புள்ளிக்குள்ளால போகுது. அப்ப இந்த கதிர் என்ன செய்யணும்? அந்த புள்ளிக்குள்ளால போகணும். இதை வச்சுக்கொண்டு உதிரை இந்த ரெண்டு கதிருக்கும் பாதையை கறி போட்டு எங்க சந்திக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்ப அதுக்குரியதை கீரணம் பாருங்க. இது எங்க கீரணம்? எக்ஸாம் பேப்பர்ல கீரணம். எக்ஸாம் பேப்பர்ல கீரணம் நீங்க கொப்பில கீறி பார்த்துட்டு பேப்பருக்கு ஆன்சர் பண்ணல. அதுல இருக்கிற கதிருக்கு தானே கீறணும். இங்க இப்படி ஒரு கதிர் இருக்குது, இப்படி ஒரு கதிர் இருக்குது. அதுல இப்ப எஃப் காட்டிருக்காருல்ல. அப்ப இங்க எஃப் காட்டிருக்கிறபடியா குவிய தளத்தை கீறிக்கணும். இவருக்குரிய பாதையை கீறதுக்கு இவருக்கு சமாந்தரமா ஒளியியல் மையத்துக்கு இவர் இந்த புள்ளிக்குள்ளால போறார். அப்ப இந்த கதிர் என்ன செய்யணும்? இந்த புள்ளிக்குள்ளால போறோம். எனக்கு சந்திக்காது போல. நான் புரிய தரத கொஞ்சம் கிட்ட வாங்குறீங்க. இவர் இந்த புள்ளிக்குள்ளால போறாரு, இந்த புள்ளிக்குள்ளால அதை தெரியுங்க. இவருக்குரிய பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு இவருக்கு சமாந்தரமா ஒளியியல் மையத்துக்குள்ளால தெரியுங்க. அது இந்த புள்ளிக்குள்ளால போகுது. அப்ப இது இந்த புள்ளிக்குள்ளால. அப்ப இது ரெண்டும் சந்திக்கிற புள்ளி எதுக்கு கிட்டவா? நீங்க கண்மணத்துக்கு தானே நீங்கள் எந்த புள்ளிக்கு கிட்டவா வருதோ அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இப்ப சொல்லுங்க, எதுக்கு கிட்ட வருது? கிட்டத்தட்ட எதுக்குள்ளால போகுது? எனக்கு பார்த்தாலும் சீக்குள்ளால போகும் மாதிரி இருக்கு அந்த கதிர். இது ரெண்டு கதிரும் போகக்கூடிய மாதிரி. சி. அப்ப எத்தனாவது விடை? மூன்றாவது. ஓகே. சோ உங்களுக்கு கெட்டதான் முக்கியம். இந்த சிலதுக்கு கண்மட்டம் பிரச்சனை, அதுகள் கொஞ்சம் கவனமா இருக்க. என்னது? இப்படி ஒரு கதிரை கீறி போட்டு சமாந்தரம். இந்த கதிரை சமாந்தரம் என்று பார்க்கிற கண்மட்டங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன வழி என்று சொன்னா, இப்படி ரூலரால வச்சு ஸ்கேல் பண்ணணும். இதுக்கு சமாந்தரம் கீரைக்குள்ள நீங்க இந்த ரூலரை வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்கணும். இந்த கேப் இந்த கேப் எல்லாம் கவனா வருது. இப்ப இது சமாந்தரம் இப்படி. ஓகே. சோ அப்ப அது ஓரளவுக்கு கண்மட்டத்துக்கு சமாந்தரம் அதுக்கு ஒண்ணும் செய்யலாது. ஓரளவுக்கு சமாந்தரம் நாளைக்கு கொஞ்சம் இருக்கு, ஆனா ஓரளவுக்கு சமாந்தரம் இது இருக்குது. இது ஓரளவுக்கு சமாந்தரம். அப்படி கிரிக்கொள்ளணும். ரைட். 409. என்னவா?
வழியிலிருந்து ஏ என்று சொல்றார், வழியிலிருந்து ஓர் ஊடுகாட்டும் ஊடகத்தில் செவ்வனாகப்பட்டு அதனூடாக ஊடுகடத்தப்படும் ஒரு நிற ஒளிக்கதிரில் ஒரு அலைவடிவத்தில் ஏற்படும் மாற்றங்கள் உருவில் காணப்படுகின்றன. ஊடுகாட்டும் ஊடகத்தின் முடிவுக்கு இப்ப வழி இங்க வழியில இந்த அலை தந்திருக்காரு, வழியில இப்படி தந்திருக்கார், அந்த ஊடுகாட்டும் ஊடகத்துக்குள்ள இப்படி தந்திருக்கார், வழிக்குள்ள போகுது. நான் இப்ப எல்லாத்தையும் தெரியல. இப்ப இந்த வழியில அலை நீளத்தை கண்டுபிடிக்கிறது நிலை. இந்த அலை எத்தனை கோடு, எல்லா கோடும் சம இடைவெளியில இருக்கிறார், எல்லா கோடும் சம இடைவெளியில இருக்கிறீங்க. நான் ஒரு கோட்டு இடப்பட்ட தூரத்தை எக்ஸ் எடுக்கிறேன். அப்ப வழியில அலை நீளம் என்ன, எத்தனை கோடு, இதுக்கு 4 கோடு, இதுக்கு 8 கோடு. அப்ப வழியில அலை நீளம் 8x. இதுக்குள்ள அலை நீளம் 4 கோடு இருக்கு. அப்ப 4x அலை நீளம் 4x. அப்ப எனக்கு தெரியும் இது இந்த முறிவு சுட்டி, வழி இந்த முறிவு சுட்டி 1. இது இந்த முறிவு சுட்டி என்னென்றால் இப்ப என்ன சொல்லுவீங்க, n1 lambda n2 lambda. சினர்ஸின் லோவ அலை நீளத்துக்கு போடுறார். n1 lambda n2 lambda. அப்ப n1 இது 1 அலை நீளம் 8x. அங்க அலை முறிவு சுட்டி காணணும், அலை நீளம் 4x. அப்ப என்ன சமன்பாடு வரும் 2. அப்ப இங்க முறிவு சுட்டி 2 எத்தனாவது விடை, அது 2வது விடை. ரைட், அடுத்த கேள்வி. நானூற்றி 10. என்னவா, மனிதனின் குரல் வலை ஒரு முனையில் திறந்துள்ள குழாயாக கருதப்படலாம். இக்குழாயின் நீளம் 17 சென்டிமீட்டர் எனில் உண்டாக்கப்படும் இது மிக தாழ்ந்த இசையங்களின் மீறல்கள். என்ன சொல்ற, ஒளிங்கிறது 340. ஒரு குரல் வலை ஒரு முனை மூடிய குழாயாக கருதலாமா, நீளம் 17 சென்டிமீட்டர். மிக குறைந்த மீறல்கள் என்று சொன்னா அடிப்படையை முதலாமை. அப்ப முதல்ல அடிப்படையை கண்டுபிடிக்கிறார். அப்ப λ/4 is equal L 17. அப்ப λ சமன் என்ன வரும், 17/4 சென்டிமீட்டர் இருக்கட்டும். இப்ப v சமன் f λ போடுறேன், அடிப்படை மீறல் தானே. இது 340 f0 into இது 17/4 சென்டிமீட்டர் மீட்டராக 100 பிரிக்கிறார். இப்ப இந்த 17 வெட்டுறேன், அதுக்கு என்ன அப்படியே வச்சிருக்கேன். இந்த 4 வெட்டினா 5. அப்ப f0 எவ்வளவு வரும், 500 ஹெர்ட்ஸ். அப்ப அடுத்த முதலாம் மேல்வழி என்ன கேட்டீங்கன்னா 3f0. ஏன் ஒரு தடம் வருமே, அப்ப இங்க 3 λ/4, அப்ப 3f0 அது எவ்வளவு, 1500 ஹெர்ட்ஸ். அப்ப மிக குறைந்த மீறல்கள் 500 1500. அப்ப எத்தனாவது விடை, முதலாவது. ரைட், 411. என்னவா, மீடுதல் f0 உடைய ஹோனை தொடர்ச்சியாக ஒழித்துக் கொண்டு ஒரு மாறா வேகத்தில் செல்கின்ற புகையிரதம் ஒன்று ஒரு மேடை மீது நிற்கின்ற நோக்குனர் ஒருவரை நோக்கி சென்று பின்னர் அவரிடம் இருந்து அப்பால் செல்கிறது. நேரம் கீயுடன் நோக்குனருக்கு கேட்கின்ற ஹோனின் மீறல் எஃபின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வாய்ப்பு. இப்ப எப்படி போகுது, மாறாவேகத்துல போகுது. அப்படி மாறாவேகத்துல போய்க்குள்ள அவருக்கு கேட்கிற மீறல் உங்களுக்கு தெரியும். இப்ப நிலையான நோக்குனர் நோக்கி போகுது, இப்ப இந்த வாகனம் நோக்கி போயிட்டு மீறல் கூடவா இருக்கு, பிறகு விலகி போயிக்க மீறல் குறைவா இருக்கும். அப்ப என்ன கேள்விகள், நேரத்தோட கேட்கிற மீறல்
என்ன எஃப் நோட் முதல்ல எஃப் நோட விட பெருசா இருக்கும், ஆரம்பத்துல எஃப் நோட விட பெருசா இருக்கும். சோ நோக்கி போகும் வரைக்கும் கூட, அதுக்கு பிறகு விலகி போய் எஃப் நோட விட குறைவா இருக்கும். இப்படி வந்தோம். ஓகே, மூன்றாவது மாறாவகம் என்றபடியா அந்த நோக்கி வரைக்குள்ள இங்க இருந்து இங்க வரும் வரைக்கும் வேற மாறும். ஏன் அது கிட்ட இருந்தா தூரம் இருந்தா ஒரே சமன்பாடு, அது மாறாம. அடுத்த பாருங்க 412. என்னவா, ஒரு கணியம் y வேறொரு கணியம் x உடன் மாறும் விதம் உருவில் காணப்படுகின்றது. பின்வரும் கூட்டுகளை கருதுக. இப்ப ரெண்டு, ஒன்று x என்ற கணியம், இன்னொன்று y என்ற கணியம். x-க்கும் y-க்கும் இப்படி தந்திருக்காங்க. இப்ப சொல்ற a கூட்டு, ஓர் ஈர்த்த இடைவெளியே x திசையில் செல்கின்ற ஒரு அலையை வரைவு y குறிக்கும் எனின், y ஆனது ஒரு கணத்தில் அலை செல்லும் திசைக்கு செங்குத்தான ஒரு திசையில் இழையின் ஒரு துணிக்கையின் இடப்பெயர்ச்சியாக இருக்கலாம். என்ன சொல்றார், ஒரு எக்ஸ் அச்சு திசையில் ஒரு அலை ஈர்த்த இலையில அலை போகுதுன்னா, ஒரு ஈர்க்கப்பட்ட இலை இதுல ஒரு அலை போகுது, எப்படித்தானே போகும். அப்ப இங்க என்ன இலை வழியே செங்குத்து இலை என்ன சொல்ற, அலை செல்லும் திசைக்கு செங்குத்தான ஒரு திசையில் இழையின் ஒரு துணிக்கையின் இடப்பெயர்ச்சியாக இருக்கலாம். இப்ப இந்த இலை வழியே தூரத்தோட இது இடப்பெயர்ச்சியா இருக்கலாம் அப்படின்றார். அப்ப அந்த கூட்டு சரிதானே. ஆனா இது எக்ஸ் அச்சுல நீங்க தூரமா இருந்தா சரி, அப்ப அந்த கூட்டு சரி. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அந்த கூட்டுல. இப்ப தூரத்தோட துணிக்கைகள் இடப்பெயர்ச்சியா இருக்கலாம். அது என்னன்னா என்ன இது பிரச்சனைன்னா, இங்க பாருங்க வடிவா, ஒரு ஈர்த்த இடைவெளியே எக்ஸ் அச்சு திசையில அலை போகுது. ஓகே, அலை போகுது, பிரச்சனை இல்லை. தரப்பட்ட கணத்தில் அலை செல்லும் திசைக்கு செங்குத்தான ஒரு திசையில், செங்குத்தான திசையில இடப்பெயர்ச்சி தான் இது, அதுவும் சரி. செங்குத்தான திசையில் இழையின் துணிக்கைகளின் இடப்பெயர்ச்சியா இருக்கலாம்னா சரி. ஒரு துணிக்கைன்ற இடப்பெயர்ச்சி இருந்தா எப்படி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குமே, ஒரு துணிக்கை இதெல்லாம் இருக்கு, மற்ற துணிக்கை இங்க இருக்கு. அப்ப ஒரு துணிக்கையின் இடப்பெயர்ச்சி என்றதுதான் எல்லா துணிக்கையின் இடப்பெயர்ச்சி என்று வந்திருந்தா அந்த கூட்டி ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு துணிக்கையின் இடப்பெயர்ச்சி என்றேக்குள்ள, ஆனா ஒவ்வொரு துணிக்கை தனித்தனி ஒவ்வொரு துணிக்கையா கருதுனோம்னா சரி. அப்ப அந்த கூட்டுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. நீங்க இனிமேலுக்கு விளக்கிக் கொள்ளுமோ, என்னது, அலை செல்ற திசையில தூரத்தோட துணிக்கைகளின் இடப்பெயர்ச்சி. அப்ப y என்றது துணிக்கைகளின் இடப்பெயர்ச்சியாகவும் x என்றது தூரமாயும் இருக்கலாம். ஓகேயா, ரைட். அப்ப இந்த a கூட்டு சரியென்று போடுறதா பிள்ளையாண்டு போடுறதான்னு இப்ப தெரியாது. உங்களுக்கு கன்செப்ட் விளங்கி இருக்குதானே. ஓகே, நீங்க இந்த கேள்வியை பார்த்துருந்தீங்கன்னா அவர் ஓப்பன் தான் கொடுத்துருப்பாரு. அதுல ஒரு இந்த கேள்விக்கு முன்னாடி வித்தியாசமா ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாரு. 4 விட சரி, 1 மட்டும் a மட்டும் போட்டாப்புல மிச்ச 4ம் சரி அப்படின்னு போட்டிருப்பாரு. அது பொதுவா ஓப்பன். இப்ப உங்களுக்கு இந்த கன்செப்ட மட்டும், ஒவ்வொரு கூட்டுலயும் உள்ள கன்செப்ட மட்டும் சொல்றேன், பார்த்துக்கொள்ளணும். அப்ப இங்க தூரத்தோட துணிக்கைகளின் இடப்பெயர்ச்சி அப்படின்னா சரி. அப்ப y என்றது இடப்பெயர்ச்சி. இப்ப b கூட்ட பாருங்க. நான் இப்ப a பிள்ளையா சரியான்னு சொல்றேன். உண்மையின்படி பார்த்தா துணிக்கைகளின் வந்திருந்தா சரி. ஒரு துணிக்கை என்ன பிள்ளை, அதை நீங்க சரியாகவும் எடுக்கலாமே. ஒரு இடத்துல ஒரு துணிக்கை, இன்னொரு இடத்துல ஒரு துணிக்கை அப்படின்னு பார்த்தா ஒரு ஆர்குமெண்ட் பண்ணாமே, கன்செப்ட் சரியா சரி. அடுத்த பாருங்க பி கூட்டு. நீரில் செல்கின்ற ஒரு அலையை வரைவு வாய் குறிக்கும் எனில் எக்ஸ் ஆனது நேரமாகவும் y ஆனது அலை செல்லும் திசையில் ஒரு நீர் மூலக்கூறின் இடப்பெயர்ச்சியாகவும் இருக்கலாம். சரி, ஒரு நீர் மூலக்கூறின் இடப்பெயர்ச்சியா இருக்கலாம் நேரத்தோட.
நாங்கள் அலைகள் திரைக்குள்ள எல்லாம் பார்த்துனாங்க நேரத்தோட இடப்பெயர்ச்சிக்கு கிராப் இருந்தோம்னா இது ஒரு துளிக்கு இடப்பெயர்ச்சி நேரத்தோட மாறுபடுது ஒரு துளிக்கு எளிமை சேர்க்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்க இடப்பெயர்ச்சி நேரத்தோட மாறுபடும் தூரத்தோட கிராஃப் இருந்தோம்னா தூரத்தோட இடப்பெயர்ச்சி பல துணிக்கைகள் இடப்பெயர்ச்சி இதுதான் நான் முதல் சொன்னது ஓகே நீங்க நேரம் என்று வரைக்க அங்க சரியா சொல்லியிருக்காரு நேரம் என்று வரைக்கிறது என்னதாமா ஒரு துணிக்கு இடப்பெயர்ச்சி அப்ப y வந்து இடப்பெயர்ச்சியாகும் t என்றது நேரமாகும் இருக்கு ஓகே சி குட் ஓர் இசைக்கவையின் ஓர் அதிர்வை வரைவு வகை குறிக்குமாயின் x ஆனது நேரமாகவும் y ஆனது கவையின் ஒரு சுவரின் உச்சியின் வேகமாகவும் இருக்கலாம் உச்சியின் வேகமா இருக்கலாமா எஸ் ஆனா எங்க இருந்து பார்க்கணும் பீஜத்துல இருந்து இசைக்கவையின் அது எளிய இசைக்கம் தான் இசைக்கவே அதுலே அந்த நுண்டி வந்து எளிய இசைக்கிறது அப்ப எளிய இசைக்கத்தை நிகழ்த்தக்குள்ள வேக நேர வரவு பீச்சத்துல பூச்சியம் மையத்துல உயர்வு திருப்பி பூச்சியம் அப்ப இது பீச்சத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ற ஒரு வேகமா இருக்கலாம் இது டி நேரமாயும் எக்ஸ் வந்து நேரமாயும் y வந்து வேகமாயும் இருக்கலாம் அது அப்ப பியும் சியும் வந்து கொடுப்பார் ஆனா அவர் எல்லாத்தையுமே கொடுத்திருக்காரு தனியா ஒன்றும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகே கன்செப்ட் உங்களுக்கு விளங்கலாச்சு ரைட் 413 பாருங்க என்னவா 413 குவியத்தூரம் 14 மீட்டரை உடைய ஒரு பொருளியையும் குவியத்தூரம் 2 சென்டிமீட்டர் ஒரு பார்வை துண்டையும் கொண்ட ஒரு வானியல் தொலைக்காட்டியை இயல்பான செப்பஞ்சையில் வைத்து ஒரு கோள் நோக்கப்பட்டுள்ளது பின்வரும் கூற்றுகளை கருதுக இப்ப என்ன வானியல் தொலைக்காட்டி இந்த வானியல் தொலைக்காட்டியில பொருளின் குவிய நிலம் 16 பார்வை துண்ட குவிய நிலம் 2 சரி இயல்பான செப்பஞ்சையில வச்சுக்க முதலாவது பாருங்க பொருளிக்கும் பார்வை துண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் இது 14 மீட்டர் இது 2 சென்டிமீட்டர் இயல்பான செப்பஞ்சையில தூரம் f0 சென்டி அப்ப இது 1400 இது 2 அப்ப 1402 சென்டிமீட்டர் அது சரியான கூற்று பி கூட்ட பாருங்க கோளின் கோண பெரிதாக்கம் 700 சரி என்னது f0 சமன் m சமன் f0 × f அப்ப 1400 × 700 அதுவும் சரி அடுத்தது நோக்குனரின் அண்மை புள்ளியில் கோளின் பிம்பம் உண்டாகின்றது பிழை எங்க உருவாகுது முடிவில உருவாகுது அப்ப சி பிழை எது விடை முதலாவது விடை ஓகேயா ரைட் அப்ப 413